திருப்பத்தூரில் திமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்த பொதுமக்கள். 2026 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் திமுக சார்பில் 3வது முறையாக மீண்டும் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட அவ்வை நகர், வேலன் நகர், ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர் ஈடுபட்டார். மேலும் பெரியார் நகர் பகுதியில் நகர கழக திமுக பெருமாள் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேளதாளங்களுடன் பட்டாசு வெடித்து திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடும் நல்லதம்பி வரவேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் ஹவுசிங் போர்டு பகுதியில் கலை நிகழ்ச்சிகளுடன் வேட்பாளர் நல்லதம்பிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பெரியார் மற்றும் கவிஞரின் மாறுவேடம் அணிந்து பொதுமக்களிடையே வாக்குகளை கேட்டு வருகிறார். திருப்பத்தூர் வேட்பாளர் திமுக நல்லதம்பி மக்களிடையே வாக்குகளை கேட்டு வருகிறார். நம்முடைய அவ்வை நகர் பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து பகுதியிலும் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வை நகர் பகுதியில் நம்முடைய தொடக்கப்பள்ளி ஸ்கூல் கட்டடம், காலகாலமாக ஸ்கூல் கட்டடம், அவ்வை நகர் பகுதி கட்டிடம் கட்டாமல் இருந்துச்சு. புது ஸ்கூல் கட்டடம் கட்டியிருக்கிறோம். காம்பவுண்ட் சவர் கட்டியிருக்கிறோம். இந்த தெருவில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம், குழந்தைகள் படிக்கிறதுக்காக அங்கன்வாடி கட்டிடம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஷன் கடை கட்டிடம் புதுசாக கட்டியிருக்கிறோம். அனைத்து பகுதியில் தார் சாலை போட்டிருக்கோம். அவ்வை நகர் உள்ளிட்ட மருத்துவர் நகருக்கு சேர்த்து 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட டேங்கு. இந்த டேங்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒரு 3-4 டேங்கு தான் நகராட்சிக்கே தண்ணி கொடுத்துருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 2 லட்சம் கொள்ளளவு கொண்ட டேங்கு நம்முடைய பகுதிக்கு வந்துக்குதுன்னா இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அந்த தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆக அன்பு சகோதரிகளே, அடிப்படை தேவைகளை ஒரு 100% இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம்